அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் வந்து காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் அப்புறம் ஸ்டோக்ஸ் தியரம் இந்த ரெண்டு தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கிரீன்ஸ் தியரம். இந்த கிரீன்ஸ் தியரத்தில் வந்து ரெண்டு ஃபார்மேட் இருக்குது. ஒன்று என்னென்னா கிரீன்ஸ் தியரம் இன் வெக்டர் ஃபார்ம் அப்படிம்பாங்க, இன்னொன்று கிரீன்ஸ் தியரம் இன் எ பிளேன். இந்த ரெண்டு ஃபார்மேட்டுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரீன்ஸ் தியரம் இன் வெக்டர் ஃபார்ம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் கிரீன்ஸ் தியரம் இன் 3D, 3 டைமென்ஷன். இதை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, இஃப் பை அண்ட் சை ஆர் ஸ்கேலர் பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ், that means each depend on x, y, z and gives a single value, then the theorem states triple integral over v pi del square psi minus psi del square pi dv is equal to double integral over s pi del psi minus psi del pi into ds வெக்டர். இப்போ இந்த தியரத்தினுடைய இந்த ஐடென்டிட்டி என்ன கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் ஐடென்டிட்டி கனெக்ட் எ வால்யூம் இன்டகரல் ஓவர் எ ரீஜியன் v இன்வால்விங் லேப்லாசியன் del square psi and del square pi with surface integral over a boundary surface s involving gradients del psi and del pi. This general form is of extreme importance in the field of electrodynamics and hydrodynamics. இப்போ இந்த தியரத்துடைய ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான ப்ரூஃப், டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிட முடியும். இப்போ இந்த தியரத்தில் நம்ம ஃபைனல் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன பார்த்தோம், ஒரு ட்ரிபிள் இன்டகரல் இருந்துச்சு, ஒரு டபுள் இன்டகரல் இருக்குது. இப்போ இந்த ஃபார்மேட்டை பார்த்தோன்னு நம்மளுக்கு என்ன ஞாபகத்தில் வருது, போன கிளாஸில் நம்ம சால்வ் பண்ண அந்த காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்துடைய ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஸ்டார்ட் ஃப்ரம் காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம். இப்போ காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்துடைய ஃபார்முலாவை நான் எடுத்துக்கிறேன். ட்ரிபிள் இன்டகரல் ஓவர் வி டைவ் ஏ வெக்டர் டிவி இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டகரல் ஓவர் எஸ் ஏ வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வெக்டர் ஃபீல்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், அசைன் பண்ணிக்கிறேன். ஒரு வெக்டர் ஃபீல்டு எப்படி இருக்குது, ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பை டெல் சை நடத்துக்கிறேன். இப்போ இந்த ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பை டெல் சையை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டைவ் ஏ வெக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ டைவ் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டெல் டாட் பை டெல் சைன்னு இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை டெல் சை அப்படின்னு சொல்லி ரெண்டு டேம் இருக்குது. இப்போ ஒரு தடவை பையை கான்ஸ்டன்டாக வச்சுக்கிட்டு டெல் சையோட இதை டெல் டாட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து இந்த டெல் சையை கான்ஸ்டன்டாக வச்சுக்கிட்டு பையோட என்ன பண்ணுறோம், இந்த டெல் டாட்டை நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் கிடைக்கும். அதாவது பையை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்டாக வச்சுருக்கேன். இப்போ டெல் டாட்டை உள்ளே கொண்டு போனால் எனக்கு என்ன கிடைக்கும், டெல் ஸ்கொயர் சைன் கிடைக்குது. ப்ளஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெல் சையை வந்து என்ன பண்ணுறேன் கான்ஸ்டன்டாக வச்சுக்கிறேன். இந்த டெல் டாட்டை உள்ளே கொண்டு போனால் எனக்கு என்ன கிடைக்கும், டெல் பை அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் நம்பர் 1 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேயே நான் என்ன பண்ணுறேன், ஏ வெக்டருக்கு பதிலாக பை டெல் சைன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 வந்து பை இருக்கிற இடத்துல சைன்னு போட போகிறேன். இப்போ சை இருக்கிற இடத்துல பைன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போகிறேன், 5 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்க போகிறேன். எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஈக்குவேஷன் 5 வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4ஐயும் 5ஐயும் நான் என்ன பண்ணுறேன், கழிக்கிறேன். அப்போ கழிச்சா எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன்ஸ் தியரம், அதாவது கிரீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியோட ஃபார்ம்லாம் எனக்கு கிடச்சிரும். இப்போ எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தீங்களா.
ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரூஃப். நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடலாம், நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ கிரீன்ஸ் தியரம் இன் பிளேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த தியரம் இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் என்னது அந்த தியரத்தினுடைய ஃபார்முலா. அப்போ திஸ் தியரம் ரிலேட்ஸ் a line integral taken around a closed curve to the double integral taken over the region S enclosed by a curve C. இப்போ இதனுடைய ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண மாதிரி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அங்கே என்ன பண்ணோம், காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் எடுத்துக்கிட்டோம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைன் இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இருக்குது. இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், ஸ்டோக்ஸ் தியரம் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா ஸ்டோக்ஸ் தியரம் தான் என்ன பண்ணுவோம், லைன் இன்டெக்ரலில் சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வி ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டோக்ஸ் தியரம். அப்போ இன்டெக்ரல் ஓவர் சி ஏ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் டெல் கிராஸ் ஏ வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர்னு எடுத்துக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஏ வெக்டரை ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேன் XY பிளேன், அதாவது லெட்ஸ் இமேஜின் த சர்ஃபேஸ் எஸ் இஸ் ஃப்ளாட் அண்ட் லைஸ் இன் தி XY பிளேன். இப்போ XY பிளேனில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்ஃபேஸை நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா XY பிளேன் அப்படின்னு சொல்கிறனால தெர் இஸ் நோ இசட் காம்போனன்ட். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏஇசட் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே டிஎஸ் அப்படிங்கிறது என்ன, இஸ் எ ஸ்மால் ஏரியா எலமெண்ட். வி கேன் ரைட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், என் கேப் டிஎஸ் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். இப்போ என் கேப் அப்படிங்கிறது என்னது, இஸ் எ யூனிட் வெக்டர் perpendicular to the surface. Here normal vector to the xy plane is n cap is equal to k cap. So நம்ம என்ன பண்ணலாம், ds vector is equal to n cap dot ds அப்படின்னு சொல்லி எழுத முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ds என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த டிஎஸை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலாவில் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இந்த டிஎஸ்னுடைய ஏரியா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ் டிஒய்ன்னு இருக்கும். ஏன்னா இது எங்கே இருக்குது, XY பிளேனில் இருக்கனால டிஎஸ்க்கு பதிலாக டிஎக்ஸ் டிஒய்ன்னு போட்டாலும் சரி, இல்லை டிஎஸ்ன்னு போட்டு ஃபைனலாக நம்ம இந்த வேலையை சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ அந்த ஏ வெக்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப்னு எழுதிக்கிறோம். ஏன்னா இசட் ஈக்குவல் டு 0. இப்போ எல் வெக்டர் நான் என்ன பண்ணுறேன், இந்தமாரி எடுத்துக்கிறேன். எல் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன், டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும், டிஎல் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டிஒய் ஜே கேப்னு கிடைக்கும். இங்கே எனக்கு என்ன ஆயிரும், இசட் கிடையாது, அதனால் என்ன ஆயிரும், எனக்கு டிஇசட் 0. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் என்ன இருக்குது, ஏ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர்னு இருக்கா. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் திஸ் ஸ்டோக்ஸ் தியரத்தை நான் எடுத்துக்க போகிறேன். இன்டெக்ரல் ஓவர் சி ஏ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்து செகண்ட் என்ன பண்ண போகிறோம், டெல் கிராஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். ஃபைனல் நான் என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லி கொண்டு வர போகிறோம். இதான் நம்மளுடைய எய்ம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் என்ன பண்ணுறேன், ஏ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் எனக்கு வேணும். அதனால் என்ன பண்ணுறேன், ஏ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும், ஏஎக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் டிஒய்ன்னு கிடைக்கும். இப்போ நான் ஏஎக்ஸுக்கு பதிலாக எம்னு ஏஒய்க்கு பதிலாக என்ன அப்படின்னு சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல ஏஎக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன ஆயிரும், எம்னு வந்துடும், ஏஒய்க்கு பதிலாக என்னன்னு எனக்கு மாறிடும். இப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுறேன், நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்துச்சு, க்ளோஸ் இன்டெக்ரல் ஓவர் சி ஏ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர்னு இருந்துச்சு. இப்போ இந்த ஏ டாட் டிஎலுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இன்டெக்ரல் ஓவர் சி
m dx plus n dy அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடை வந்து பார்க்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? டெல் கிராஸ் ஏ வெக்டர் வேணும். அப்போ அந்த டெல் கிராஸ் ஏ வெக்டரை கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது என்ன பண்ணுறோம்? மாடுலஸ் ஃபார்முலாவில் போட்டுக்கிறோம். ஐ ஜே கேன்னு எழுதிக்கிறோம். டெல்லுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? ஐ கேப் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே கேப் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே கேப் டோ பை டோ எஸ்ன்னு எழுதுவோம். அதனால் ஐ காம்போனன்ட் ஜே காம்போனன்ட் கே காம்போனன்ட் எடுத்துக்கிறோம். அப்போ ஏ வெக்டருக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? ஏஎக்ஸ்ஐ ப்ளஸ் ஏஒய் ஜே போட்டோம். ஏஇசெட் வந்து ஆக்சுவலாக இங்கே 0ன்னு போட்டுக்கலாம், இல்லை ஏஇசெட்னு போட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த வேல்யூவை நம்ம கேன்சல் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒன்றா தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே ஏஇசெட்டுங்கிற அந்த டேமை அப்படியே போட்டிருக்கேன், 0ங்கிறது யூஸ் பண்ணலாம். இப்போ ஏஎக்ஸ் ஏஒய்ன்னு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிறோம். இப்போ ஐ கேப் போட்டுக்கிட்டு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? டோ ஏஎக்ஸ் பை டோ ஒய் மைனஸ் டோ ஏஒய் பை டோ இசட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து செகண்ட் இந்த இடத்துக்கு அப்புறம் செகண்ட் காலம் இந்த செகண்ட் காலத்தையும் இந்த ரோவையும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ மைனஸ் ஜே கேப் இப்போ டோ ஏஇசட் பை டோ ஒய் இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? டோ ஏஎக்ஸ் பை டோ இசட்னு கிடைக்கும். அடுத்து கேக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கிறோம். இப்போ கேக்கு வந்து எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த இது கேக்கு வந்து நம்ம எடுக்கிறப்ப இந்த இதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும்? கே கேப் இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப டோ ஏஒய் பை டோ எக்ஸ் இது மல்டிப்ளை பண்ணுற டோ ஏஎக்ஸ் பை டோ ஒய்ன்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா ஏ இசட் ஃபுல்லாக கிடையாது. அப்போ இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ஏஇசட் இருக்கக்கூடிய எல்லா இடமே நம்மளுக்கு என்ன இசட் வந்து கிடையாது. அப்போ 0 ஆயிரும். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வரும்? கே காம்போனன்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதை என்ன பண்ணுறேன்? நான் ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? டெல் கிராஸ் ஏ வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர்னு இருக்குது. இப்போ டிஎஸ் வெக்டருக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எக்ஸ்ஒய் பிளேன் அப்படின்னாலாம் கே கேப் டிஎஸ் வெக்டர். இப்போ இந்த டிஎஸ்க்கு பதிலாக நீங்கள் டிஎக்ஸ் டிஒய்ன்னு சொல்லி இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நான் டிஎஸ் வெக்டர்னே வச்சுருக்கேன். இப்போ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வேல்யூ ஏஎக்ஸுக்கு பதிலாக எம்மு ஏஒய்க்கு பதிலாக என்னன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? டோ என் பை டோ எக்ஸ் மைனஸ் டோ எம் பை டோ ஒய் இன்ட்டு கே கேப் டிஎஸ் வெக்டர்னு எனக்கு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 5ல் நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல டிஎஸ் வெக்டருக்கு பதிலாக டிஎக்ஸ் டிஒய் சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 6 கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ரைட் ஹேண்ட் சைடில் நான் என்ன பண்ணுறேன்? சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 7 வந்து கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு சொல்லி வச்சுருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 7. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நான் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? இந்த ஃபார்ம்லாம் எனக்கு கிடைக்கும். இதுதானது கிரீன்ஸ் தியரம் இன் ஏ பிளேன். நம்ம எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.